அனைவருக்கும் வணக்கம். பனிச்ச சீரியலில் இன்றைக்கி ராஜிக்கு வந்து டியூஷனுக்காக அவங்க சித்தப்பா வந்து 3 வாரம் சேர்த்து விட்டாங்க. 3 பேர் என்றைக்குமே ஒன்று விட்ற அப்படிங்க, இன்றைக்கே வந்து விட்டுருங்கக்கா, சாயங்காலம் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிவான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து இங்கே மயில் அவங்களுடைய கோமதி மாமியார், அதுக்கடுத்தது ராஜி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி டியூஷன் காலெலாம் சேர்த்துட்டு ஃபீஸெல்லாம் எவ்வளோ பேசுனேன் அப்படிங்கிறாங்க. அதான் சித்தப்பா பேசிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. 9 அப்புக்கெலாம் 300ரூவாமா, 8 அப்புக்கெலாம் 200ரூபா அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா ஓகே டன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இதுக்கு பேசுகிறது தான் நீ தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினியாங்கோ, நானாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் பேசியிருப்பேன் சரியா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாமாட்ட பெர்மிஷன் கேட்டியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுடலாம் அத்தை மாமாட்ட, மாமா ஒன்றும் சொல்ல மாட்டார், படிப்பு விஷயம் தானே, அதெல்லாம் எதுவுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கன்னு, இருந்தாலும் நீ மாமாக்கிட்ட கேட்டுக்கோடி அப்படிங்கிறாங்க. சரி அத்தை நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. அடுத்த பக்கத்தில் மயில் இருக்காங்க. மாமா கிட்டக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கே ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக இன்றைக்கே ஆரம்பிக்கணும், இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன் மயில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. நான் தானே பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி தங்கமேல் பயங்கரமாக சமாளிக்கிறாங்க. இதை நான் மீனாக்கிட்ட சொல்லணும். மீனாக்கா நல்லபடியாக வேலைக்கு போய் ஜாப்பு சூப்பராக குட்டாக இருக்காங்களா, அதே போல் அவங்க உயரமாக போகிற மாதிரி நானும் மயிலக்காவும் சேர்ந்து நாங்களும் ஹையாக உயரம் போவோம்னாக்கா அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து கடையை கட்டுறாங்க. இவங்க வந்து கடைக்கு வந்து சமையல் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டுட்டு போகிறாங்க. மயில் வந்து ஏப்பா என்னப்பா இது புது பழக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா பழக்கத்தை பழையக்கிட வேண்டியதானே மாமா, இப்போ இனிமேல் எதுக்கு, அவங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு போனேன் அதே மாதிரி உங்களுக்கும் கொண்டு வந்துட்டேனே, ஏப்பா நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட மாட்டோமானே, வீட்டில் நீங்கள் எதுக்கு மாமா வெயில் அவ்வளோ தூரம் அலையணும், அதான் வேண்டான்னு பார்த்தேன்னு, நீ வெயிலில் தானே பாப்பா அந்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லை நான் ஆட்டோவில் தான் வந்தேன், நீங்கள் பைக்கில் போகிறணும், பைக்கில் வெயிலில் வேறு வரணும், இது எதுக்குன்னு. இல்லைப்பா இந்த ஒரு தடவை போதும், அக்கடத்தில் இனிமேல் கொண்டு வர வேண்டாம், நாங்கள் அங்கே வந்து சாப்பிட்டுக்கிடுவோம், பழக்கத்தெல்லாம் மாற்ற வேண்டாம், புதுசாகவும் இது வரைக்கும் யாருமே வீட்டுக்கு வந்ததில்லை, ஏன் கோமதியே 2 தடவை என்னமோ தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த தாத்தாவும் சரி நீங்கள் சாப்பிடுங்க நான் பிற சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தாத்தாக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்க. பாண்டியன் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஆனால் ஒரு கடைக்கார் வர்றாரு. இவங்க இப்போ சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க தங்கமயில். மாமா கடைக்கார் வந்து முட்டை கேட்குறாங்க. மாமா நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க, இருங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு. எத்தனை முட்டை அப்படிங்கிறாங்க. 4 முட்டைப்பா அப்படிங்கிறாரு. 4 முட்டை எவ்வளோ ரேட்டு அப்படிங்க, 6 ரூபா அப்படிங்க. சரி அப்போ 24 ரூபா. ஆனால் 24 ரூபாய்க்கு கூட ஒரு முட்டை சேர்த்து வாங்கிக்கோங்க, 5 30 ரூபா ஆகும், சோப்பு ஒரு 20 ரூபா, ஸோ ரவுண்டு 50 ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. சரி இவங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு 50 ரூபா வாங்கிறாங்க. மாமா என்னோட முதல் போனி அப்படின்னு சொல்லி, அந்த முதல் வியாபாரம்னு சொல்லி அந்த காசை எடுத்து கண்ணிலலாம் வச்சுக்கிட்டு அவங்களோட மாமாட்ட கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. பாத்தியா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாட்ட பார்த்து 2 பேரும் கண் சைகளே பார்க்குறாங்க. யார் தாத்தாவும் நம்மளுடைய பாண்டியனும். ஸோ பார்த்துட்டு அதுக்கடுத்து அவர் சாப்பாடுலாம் போடுறாங்க. அந்நேரம் நம்ம பழனி தான் நினச்சாரு, மத்தியானம் ஒரு வேளை தான் அரை மணி நேரம் போய் சாப்பிட்றோங்கிற பேரில் கொஞ்சம் நிம்மதியாக அந்த பாண்டியன்கிட்ட கருந்து நம்ம எஸ்கேப் ஆனோம். அதுலேயும் வந்து இவ ஒரு குண்டு தூக்கி போட்டாரா, சோறை வேறு கொண்டு வந்துட்டாலும், இனிமேல் இந்த பாண்டியனுக்கு முன்னாடி தானே சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கேயே தானே கடையில் வேலை பார்க்கணும், ஐயோ அப்படின்னு சொல்லி இங்கே பழனி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து திருப்பி வீடை காட்டுறாங்க. வீட்டில் வந்து சாயங்காலம் ஆயிடுது. இங்கே டியூஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்நேரம் வந்து எடுக்கும்போது மயில் வந்து தச்சமாக வெளியில் வர்றாங்க. ஐயோ இவன் நினச்ச மாதிரி டியூஷன் எடுத்துட்டாலே, இவ நம்மகிட்ட ஏதாவது கேட்பாளே, அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிற மாதிரி உள்ளே போகிறாங்க. அக்கா நீங்கள் இங்கே வாங்கக்கா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு உள்ள வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பையன் வந்து மேக்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸ் இப்படி போடுறான் அப்படி போடுறான்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கு இந்த போயம் புரியவே மாட்டேங்குதுக்கா. இன்னொரு பையன் கேட்குறான். போயம் தானடா, இருடா நான் அக்கா வந்துடுவாங்க, அவங்க வந்து எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்கடா அப்படிங்க, இவனுக்கு மட்டும் இதை சொல்லிக் கொடுங்களேன், எனக்கு அது புரியலையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினச்சா பெரிய ஆளெல்லாம் ஆரம்பித்து இப்போ நிறைய பேர் கூப்பிடலாங்க்கா, நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் சென்டரே நம்ம பெருசாக இடம் வெளியே வாடகை பிடிச்சலாம் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நானா இந்த வரேன் எனக்கு ஃபோன் வருது, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். அதான் ரிங்கே அடிக்கலையே அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இல்லை நான் ஃபோனை சைலண்டில் போட்டிருக்கேன், மாமா தான் ஃபோன் போடுறாரு, நான் பேசிட்டு வந்துட்டேன்ட்டு உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு பயங்கரமாக தங்கமயில் புலம்பிட்டு அடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க. ஏமா நான் என்ன பண்ணேனே தெரியல, நீ வேறு என்னை எம்ஏ லிட்ரேச்சர் வேறு போய் சொல்ல வச்சிருக்கீங்களா நீ, இப்போ பாரு இப்போ டியூஷன் எடுக்க சொல்கிறாங்க, என்ன டியூஷன் எடுக்கணுமா, என்னடி இது புதுக்கதையாக இருக்குது, கல்யாணம் ஆன புது பிள்ளையை நகையை வாங்கி லாக்கரில் வச்சிட்றாங்க, டியூஷன் எடுக்க வேலைக்கு அனுப்புகிறாங்க, நான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா இல்லை அந்த வீட்டுக்கு வேலை பார்க்க கொடுத்தேனா சம்பாதிக்க கொடுத்தேனா, நான் என்னென்னு கேட்குறேனே, நீ வேறு ஒன்று நான் சொல்கிறத போது கேளுமா, அந்த ராஜி தான் டியூஷன் எடுக்கிறேன், என்னை சும்மா ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, இதே என்ன புது பழக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமாட்ட வேறு இன்னும் சொல்லலை, மாமாவுக்கு வேறு செஞ்சால் என்ன பிரச்சனை ஆக போதுனே, இந்த ஒன்றும் போதும்ல, நீ உங்கள் மாமனாக்கிட்ட சொல்லு, குடும்ப மானம் போயிடும், மருமக அதை எடுத்தால் கௌரவம் போயிடும், அப்படி இப்படி நீ ஏதாவது ஒன்று சொல்லி அவளை டியூஷன் எடுக்காமல் விடுனே, அது எப்படிமா நான் பண்ண முடியும்னே, ஆமாம் உன்னை டியூஷன் எடுக்க சொல்கிறாங்க, நீ மாட்டி கூட
சொல்லக்கூடாதுங்கிறீல்ல, அப்போ நீ தான் இதெல்லாம் சொல்லணும், நீ தான் இதெல்லாம் பேசணுன்னே, அது எப்படிம்மா சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம், அதெல்லாம் சரிப்பட்டு வரும், நீ பேசு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இவங்க மாமனார் எப்படா வருவாருன்னு சொல்லி இங்கே தங்கமயில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம எப்பயும் போல் நம்ம சென்னையில் நம்ம மீனாவை செந்திலையும் கட்டுறாங்க. அவர் வந்து நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நேரம் வந்துட்டு அவர் வந்து விசில் அடிச்சிட்டே வராரு. என்ன சார் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக குஷியாக இருக்கீங்க போலுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பின்ன இல்லையா, நம்ம கொடைக்கானல் ஹனிமூன் டூர் தான், ஃபேமிலி டூராக எல்லோரும் வந்துட்டாங்க, இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம், ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. மீனா ஒன்று பண்ணேன், கொஞ்சம் நீ இந்த பர்மிஷன் போட்டுட்டு வாங்க, இல்லைனா லீவ் போட்டுட்டு வாங்க, நம்ம இந்த ரூம்லேயே அப்படியே நல்ல சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அது சரி வேறு வழியே இல்லை, போவீங்களா, கண்டிப்பாக ட்ரைனிங் போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கு இவ்வளோ நேரம் லேட் பண்ணிங்கன்னு, இல்லை தண்ணியில் வேறு நல்லா சூடாக வந்துச்சு, நல்லா இருந்ததா, ஷவரில் குளிக்கும்போது, அதுவும் இல்லாமல் கண்டிஷனர் ஷாம்புலாம் சும்மா ஜம்முன்னு இருந்துச்சா, அப்படியே மெய் மறந்துன்ட்டேன் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாங்க. இருப்பீங்கன்னு. சரி நம்ம இன்றைக்கி எங்கேயா வெளியில் போகலாமாண்ணே, நீங்கள் ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன் நான், வெயிட் பண்ணுங்க, நம்ம ஈவினிங் வந்து எங்கேயா போகலாம் சரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து கரெக்டாக ஃபோன் போடுறாரு அவங்க அப்பா. அவர் ஃபோன் போட்டு அதை வாங்கிட்டே இதை வாங்கிட்டே, அவன்கிட்ட ரூபா வாங்கிட்டே, அவன்கிட்ட வியாபாரத்தை காமிச்சிட்டியா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்குறாரு. சரிப்பா செஞ்சிருப்பேன்னு செந்தில் சொல்லி ஆஃப் பண்ணிடுறாரு. பார்த்தீங்களா, மாமாவே ஃபோன் போட்டு உங்களுக்கு வேலை சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த வேலை எல்லாத்தையும் சாயங்காலம் முடிப்பீங்களா, ஆனால் சாயங்காலம் முடிச்சுட்டு இங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துடுவேண்ணா, அடுத்து நம்ம 2 பேரும் ஜாலியாக நம்ம ஊர் சுற்றிட்டு வரலாமா, சரியா பிளான் போட்ட மாதிரி அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நானே அப்செட் ஆகிருக்கேன், ஆனால் நீ என்ன என்கரேஜ் பண்ணிக்கிறியேன்னு, இதெல்லாம் தெரிஞ்சது தானே பாஸ், அதுக்கு என்ன பண்ண முடியும், வேலையை பாருங்கள், நான் சாயங்காலம் வரேன்ட்டு இவங்க போயிடுறாங்க. இவர் தெருவா ஊராக என்னென்னமோ பஸ் ஸ்டாப் எங்கே, அந்த அட்ரஸ் எங்கே, எந்த அட்ரஸ் எங்கன்னு செந்தில் கேட்டுக்கிட்டே விசாரிச்சுட்டே போயிட்டே இருக்காரு. கரெக்டாக மீனா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மீனா ட்ரைனிங்லேருந்து ஃபோன்லாம் ஃபோன் பேசலாம் அலோடு உண்டானே, இல்லைப்பா இது பிரேக் டைம் தான், உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, சரி இப்போ நீ எங்கே இருக்குன்னு, நான் தானே அப்பா சொன்ன வேலையை எங்கிட்ட அலையிறேன்னு, சரி வேலையை முடிச்சு கண்டிப்பாக ஈவினிங் வந்துடுவில்லை, நம்ம ஈவினிங் வெளியே போகிறோம் தானே அப்படிங்கிறாங்க. ஷுவர்ப்பா கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே ஐ மிஸ் யூ அப்படிங்கிறாங்க. மீனா என்ன நானும் தான் அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவர் செஞ்சு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோனை வச்சிடறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. இங்கே நைட் ஆகிடுது, சாயங்காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. மீனாவும் ரூமுக்கு வந்துடுறாங்க. சரி அங்கே ஆஃபீஸில் தான் வேலை இவ்வளோ வாங்குறாங்க பார்த்தா, இங்கேயும் வந்து ட்ரைனிங்கிற பேரில் இவ்வளோ வேலை வாங்குறாங்களே, என்ன இந்த செந்தில் இன்னும் காணோம், சரி ஃபோன் போட்டு பாப்பான்னு ஃபோன் போடுறாங்க. இவர் ஐயோ போச்சு மீனா ஃபோன் போட்டாலே அப்படின்ட்டு ஃபோன் பேசுகிறாங்க. இன்னும் எங்கே தான் இருக்கீங்கன்னு, இல்லை இன்னும் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், கரெக்டாக சொல்லுங்கள், 1/4 மணி நேரமா 1/2 மணி நேரமா, இந்த இப்போ முடிஞ்சிடும், அப்போ சொன்னாலும் இன்னும் பார்க்க முடியல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு, சரி சீக்கிரம் கிளம்பி வாங்க, நான் ரெடியாக இருக்கேன், சரியா வெளியில் போகலாம் அப்படின்ட்டு மீனா அப்பயும் ஃபோனை வச்சிடுறாங்க. சரி இவர் யோசிக்கிறாரு, ஐயோ இந்த ஆளை பார்த்தா வர மாதிரி இல்லையே, இப்படியே போகணும்னா நம்ம மீனா கூட என்ஜாய் பண்ணவே முடியாது, நம்ம இப்படியே தான் அப்பாட்ட பெர்மிஷன் கேட்போம் அப்படின்ட்டு லூசுத்தனமாக அவங்க அப்பா பாண்டியனுக்கு ஃபோனை போடுறாரு. ஃபோனை போட்டு அவர் வந்து நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், ஆனால் அவர்கிட்ட மட்டும் ரூபா வாங்கலை, அவர் இன்னும் வீட்டுக்கு இன்னும் கடைக்கு வரல, அவர் எப்போ வருவாருன்னு தெரியும், அவர் எப்போ வருவாருன்னு வேறு தெரியல, அதனால் நான் நாளைக்கு வந்து அவர்கிட்ட ரூபா வாங்கிக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏடே அவர் தான் வந்துடுவார்ல, அப்படி என்ன வேறு உனக்கு முக்கியமான வேலை இருந்து அவரை பார்த்துட்டு ரூபாவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதானடா நீ, அதெல்லாம் தெரியாது, இருந்து அவரை முதல் பார்த்து ரூபா கையோடு வாங்கிட்டு வரேன்னு அப்போ நான் சொல்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஃபோனை வச்சிரு. ஐயோ ஃபோனை வச்சுட்டாரே அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா ரொம்ப கவலையோடு காத்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே செந்தில் வந்து அந்த ஒரு வியாபாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் மீனாவும் ராஜியும் ஃபோனில் பேசுகிறாங்க. என்ன ராஜி என்ன பண்ணுற எப்படி இருக்கா அப்படிங்க. இவங்க இந்த மாதிரி டியூஷனுக்கு வந்து ஆள் வந்துட்டாங்கக்கா, 3 பேர் இருந்திருக்காங்கக்கா, இந்த மாதிரி நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஓகே வெரி குட், ஆல் தி பெஸ்ட் ராஜி, ஆல் தி பெஸ்ட் அப்படிங்க. நீங்கள் என்னக்கா பண்ணுறீங்க, நான் எங்கே இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டேன், நான் ட்ரைனிங்கு போய்கிட்டு இருக்கேன், கிளம்பிட்டேன், எல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டேன், இன்னும் மாமாவை தான் காணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்போ நம்ம பேர பேசோன்ட்டு இவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ செந்திலோடைய நிலைமை இங்கே வருவாரா, ஊர் சுற்றி பார்க்க போவாரா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். அதுவரை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.